இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே கான்பூர் நகரில் செப்டம்பர் 27ஆம் தேதி துவங்கிய இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியானது இன்று நடைபெற்ற 5வது நாள் ஆட்டத்துடன் நிறைவுக்கு வந்தது. இந்த போட்டியில் மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணியானது 7 விக்கெட் வித்தியாசத்தில் வங்கதேச அணியை வீழ்த்தி இந்த தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தியது இந்தியா. அந்த வகையில் மழையால் பெருமளவு இந்த போட்டி பாதிக்கப்பட்ட நிலையில் டிராவில் தான் இந்த டெஸ்ட் முடிவடையும் என ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் நினைத்தனர். ஆனால் இந்திய அணி யாருமே எதிர்பார்க்காத வகையில் அபாரமாக விளையாடி வெற்றியை பெற்றிருக்கிறது. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி இந்த போட்டி தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அப்போது மழையால் போட்டி வெகுவாக பாதிக்கப்பட்டதால் முதல் நாள் முடிவில் 35 ஓவர்கள் மட்டுமே வீசப்பட்டது. இதில் 3 விக்கெட் இழப்பிற்கு வங்கதேச அணி 107 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்துதான் 2வது மற்றும் 3வது நாள் ஆட்டம் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பிறகு 2 நாட்கள் மட்டுமே எஞ்சி இருந்த நிலையில் போட்டி சமனில் முடியும் என எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் இந்திய அணி வீரர்கள் அபாரமாக செயல்பட்டு வங்கதேச அணியை 233 ரன்களில் ஆட்டமிழக்க வைத்தனர். அதிரடியாக விளையாடிய இந்திய அணி வீரர்கள் T20 கிரிக்கெட் போல் வங்கதேச பந்துவீச்சை சிதறடித்தனர். ஜெய்ஸ்வால் 51 பந்துகளில் 72 ரன்களும், KL ராகுல் 43 பந்துகளில் 68 ரன்களும் எடுக்க, விராட் கோலி 35 பந்துகளில் 47 ரன்கள் சேர்த்தார். இதனால் இந்திய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 285 ரன்கள் எடுத்தது. வெறும் 34.4 ஓவர்கள் எல்லாம் இந்திய அணி இவ்வளவு பெரிய இலக்கை சேர்த்தது. இதனையடுத்துதான் 52 ரன்கள் பின்தங்கிய நிலையில் வங்கதேச அணி தங்களுடைய 2வது இன்னிங்ஸை தொடங்கியது. அஸ்வின் அபாரமாக பந்து வீசி ஜாகிர் ஹசன் மற்றும் ஹசன் மஹமுத் விக்கெட்டை வீழ்த்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்துதான் 26 ரன்களுக்கு 2 விக்கெட் என்ற ஸ்கோருடன் கடைசி நாள் ஆட்டத்தை வங்கதேச அணி தொடங்கியது. இதில் ஜடேஜா மற்றும் அஸ்வின் ஆகியோர் அபாரமாக பந்து வீசி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். பிறகு பும்ரா தன்னுடைய ஆக்ரோஷமான பந்து வீச்சை வெளிப்படுத்தினார். இதில் வங்கதேச அணி கொஞ்சம் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் 47 ஓவர் முடிவில் 146 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அதேபோல் அஸ்வின், ஜடேஜா, புஜாரா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். இதற்கு பிறகு 95 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கில் கடைசி இன்னிங்ஸில் களமிறங்கிய இந்திய அணியில் ஜெய்ஸ்வால் அபாரமாக விளையாடி அரை சதம் அடித்தார். ரோஹித் சர்மா 8 ரன்களில் வெளியேற ஹில் 6 ரன்கள் மட்டுமே எடுத்து பெவிலியன் திரும்பினார். மேலும் இதில் முக்கியமாக விராட் கோலி கடைசி வரை நின்று 29 ரன்கள் சேர்த்து பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதனால் இந்திய அணி 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. இந்தியா வெறும் 17.2 ஓவர் மட்டுமே வெற்றிக்கு எடுத்துக்கொண்டது. இதன் மூலம் இந்திய அணி 2-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. அது மட்டுமில்லாமல் இந்திய கிரிக்கெட் டெஸ்ட் வரலாற்றில் டிராவில் முடிய வேண்டிய போட்டியை அபார வெற்றி பெற வைத்த இந்திய அணிக்கு உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் தற்போது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர்.